ஏங்க மத்தியானம் என்னங்க செய்யட்டும்? அனிமா உனக்கு என்ன பிடிக்குமோ அது செய்டா. இருக்கட்டுங்க, நீங்க தான் வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க, அங்க கண்டது சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருக்கும். அதான் உங்களுக்கு ருசியா ஏதாவது செஞ்சு கொடுக்கலாங்காட்டின்னு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு செஞ்சு தரேன், சொல்லுங்க. அனிமா மாமா மேல அவ்வளோ பாசமாடா. சரி பின்ன அப்போ உனக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச பிரியாணி செய்தியா சாப்பிடுவோம். அப்படியாங்க? சரி பின்ன. ஏங்க நேற்று கை சுளுக்கி போச்சுன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் வலியா தான் இருக்கு, பரவாயில்ல இருக்கட்டும். நீ பிரியாணி செய்யறியா? ஏங்க ஏங்க அந்த சஜ்ஜா மேல பிரியாணி டேக்ஷா இருக்கு, அது கொஞ்சம் எடுத்து தாங்க. பிரியாணி கிண்ட அதான் நல்லா வசதியா இருக்கும். அனிமா அத்தான் கை சுளுக்கி இருக்குன்னு சொன்னல, அப்புறம் என்ன மேலே ஏறி எடுக்க சொல்ற? வேற ஏதாச்சும் செய்யடா அம்மா, என்னால் ஏறி எல்லாம் எடுக்க முடியாது. சரியா? போமா போ, உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாச்சும் சமைச்சு கொடு. சரி பின்ன இருக்கட்டும். ஆசைப்பட்டு பிரியாணி கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு செஞ்சு தராம வேற யாருக்கு செஞ்சு கொடுக்குறது? நானே மேலே ஏறி எடுக்கிறேன். சரியா? பிரியாணி டேக்ஷா தானே, நானே எடுத்துக்கிறேன். நீங்க உட்காருங்க உட்காருங்க, புக்கு எதை படிச்சுட்டு இருக்கீங்க, உட்காருங்க. நல்ல பொண்டாட்டி. அனிதக்கா அனிதக்கா. வாவ் கௌதமி, வா கௌதமி, என்ன இந்த பக்கம்? கௌதமி, ஊருக்கு போனதுலேருந்து உன்னை பார்க்கணும்னு இருந்தேன். எப்படியோ நீயே வந்துட்ட. சொல்லு கௌதமி, வா வந்து உட்காரு. இருக்கட்டும்க்கா. அக்கா கொஞ்சம் உங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டு வரைக்கும் அனுப்புங்கக்கா. ஏன் கௌதமி? அக்கா, எங்க வீட்டு சஜ்ஜா மேல காலேஜ் புக்ஸ் எல்லாம் இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருக்கா, அவளுக்கு ஏதோ புக்ஸ் தேவைப்படுதா, அதான் கொஞ்சம் ஏறி எடுக்க சொல்லலாங்கட்டின்னு கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்கக்கா. கௌதம்மா நடுடா, நான் எடுத்து தரேன். இன்னும் அப்படி போய் கேட்குறேன். நடு. அனிதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான், நான் உனக்கு எடுத்து தரேன். நடு. காலேஜ் புக்கு மட்டும் தானே, இல்லை அங்கே இருக்கிற பாத்திரம் எல்லாம் கூட எடுத்து கீழே வைக்கணுமா? சொல்லுடா கௌதமி, சொல்லு. அனிதாக்கா, எதுக்கு இப்போ உங்க வீட்டுக்காரர் அடிச்சிங்க? ஒன்றும் இல்லைம்மா, கன்னத்தில் கொசு வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் கையை சுளுக்கி இருக்கு, கொசு எல்லாம் அடிக்க முடியாது பார்த்தியா, அதான் நான் அடிச்சு விட்டேன். அவர் கையை ரெண்டும் சுளுக்கி போயிருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கால் கூட சுளுக்கி போகும். சரியா? நீ வேற யாருக்காச்சும் சொல்லுமா? போமா ராசாத்தி போ. ஐயா, எங்க வீட்டு பக்கத்துல கமலஹாசன் ஒருத்தர் இருக்கா, நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன், போயிட்டு வரேன். ஐயோ கமல். ஐயோ போறாளே, வந்த வாய்ப்பும் விட்டுட்டுனே. நான் மெதுவாக தானே அடிச்சேன், ஏங்க அல்றீங்க? இல்லை, வந்த வாய்ப்பை விட்டுட்டுனா அந்த கமலஹாசன் கொடுத்து வச்சுவேன், அதான் எனக்கு ஒரே அழுவா வருது. மூஞ்சும் முகர கட்டியும் கட்டின பொண்டாட்டி உனக்காக சமைக்கலாம்னு சொல்லி இருந்தா உனக்கு கை சுளுக்கிக்கோ, அடுத்தவங்க வந்து கேட்டா அப்புறம் ஓடுற சொல்லுவாயா? மூஞ்சும் முகர கட்டியும் பாரு, ஆளை பாடுறா தொப்பி மண்டக்காரன்.